நமச்சிவாய வணக்கம் அன்பு நேயர்களே, நான் ஜோதிட ஜெமிலி ஃபென்டிபிள் பேசுகிறேன். மார்ச் மாத ராசி பலன் மீனராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க உள்ளது என்பதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். புண்ணியமும் புனிதமும் நிறைந்த மீனராசி அன்பர்களே, இம்மாதம் உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருப்பது நல்ல ஒரு யோகத்தை நிச்சயம் அளிப்பாருங்க. பணவர வரும் தேதிகள் உங்களுக்கு 3, 5, 7, 10, 12, 15, 17, 19, 20, 22, 25, 27 போன்ற தேதியில் நிச்சயம் பணவரம் வரக்கூடும். சந்திராஷ்டம நாட்கள் இம்மாதம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சந்திராஷ்டமனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 8ஆம் மனையில் இந்த சந்திர பகவான் மாதம் மறைவாருங்க. இந்த மாதம் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்களில் தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடும். வேலை செய்யக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா, விவாதங்கள் வரக்கூடும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே சண்டை வரக்கூடும். காதலர்கள் கண்டிப்பாக கருத்து வேறுபாடு மோதல் நிச்சயம் வரக்கூடுங்க. வண்டி வாகனத்தில் செல்லும்போது கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். அதனால தான் இந்த சந்திராஷ்டமத்தை அழுத்த திருத்தமாக சொல்லப்படுகிறது. சந்திராஷ்டம நாட்கள் 27/3/2024 அதிகாலை 12 மணி முதல் 29/3/2024 நண்பகல் 1:30 மணி வரை. கிட்டத்தட்ட 2.5 நாட்களுக்கு முழுமையாக சந்திராஷ்டமம் இருப்பதால் எதிலும் நீங்கள் கவனத்துடன் இருக்க வேண்டும். வேலை மற்றும் தொழில் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா, பொதுவாக 10ஆம் இடம் ஜீவனம், புகழ், கௌரவம், வருமானம் பற்றி சொல்லக்கூடிய இடம். உங்கள் 10ஆம் இடத்தின் அதிபதி யாருன்னு கேட்டால் உங்களுடைய ராசி அதிபதியே வருவாருங்க. அதாவது தனுர் குரு பகவான் அவர் 2ஆம் ஸ்தானத்தில் இருப்பது வேலை தொழில் சிறப்பாகவே இருக்கக்கூடுங்க. சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள், வீண் கவலைகள், தொழிலில் முழுவதும் இருள் சூழ்ந்த நிலைமை அப்படியே அது எல்லாமே மாற்றி காட்டுவாருங்க. வியாபாரத்தில் போராட்டம் குறைந்து லாபம் அதிகரிக்கக்கூடும். எதிர்பார்க்காத மாற்றத்தை தரக்கூடிய மாதமாகவே இருக்கக்கூடுங்க. சிறு குறு வியாபாரிகள் முதல் பல்வேறு துறையில் உள்ள அத்தனை பேருக்குமே பார்த்திங்கன்னா, சுபத்துவமான குரு பகவான் நிச்சயம் உங்களை யோகவானாக மாற்றி காட்டுவாருங்க. வருமானம், மனமகிழ்ச்சி நிச்சயம் அளிக்கக்கூடும். புதிய வேலைவாய்ப்பு விஷயங்களை பொறுத்த வரைக்கும் தடைகள் விலகும், திறமை வளரும், பேச்சு திறன், எழுத்து திறனால் மற்றவர்களை தன்வசம் கவரக்கூடிய அமைப்பை இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி நல்ல வேலையை தேடிக்கொள்வீங்க. வேலையில் வருமானமும் உங்களுடைய ப்ரமோஷன், பாராட்டு போன்றவை நன்கு அமைய பெறுவீங்க. 6ஆம் இடம் தாங்க ஒரு இடத்துக்கு போய்ட்டு வேலை செய்யக்கூடிய இடம். அடிமை வேலை சொல்லக்கூடியது. உங்கள் 6ஆம் இட அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா, சிம்ம சூரியன். அவர் உங்கள் ராசிக்கு மாதத்தின் பிற்பகுதியில் வருவதால் குரு பலனும் நிச்சயம் இருப்பதால் உங்களுக்கு அந்த திறமைகளை வளர்த்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெறக்கூடிய மாதமாகவே இருக்கக்கூடும். வெளிநாட்டு வேலையை பொறுத்தவரையில் 12ஆம் இடம் மிக மிக முக்கியமான ஸ்தானங்க. இனி இடையூறுகள் இல்லாமல் உங்களுடைய வேலையில் மன நிம்மதியும் அமைதியும் நிம்மதியும் நிச்சயமே ரெண்டும் கலந்தே கிடைக்கக்கூடுங்க. ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நிச்சயம் தனவரவு தாராளமாக வரக்கூடுங்க. வெளிநாடு செல்வதற்கு 12ஆம் இடத்தின் அதிபதி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கும்ப சனி பகவான் அவர் ஆட்சி பெற்று 12ஆம் இடத்திலே இருப்பதால் சர்வதேச நாடுகளில் பயணம் மேற்கொள்வீங்க. விசா அனுமதி கண்டிப்பாக கிடைக்கப்பெறுவீங்க. குடும்ப சுமைகள் அப்படியே இறக்கப்படுங்க. வீடு மண்மனை யோகம் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடமே பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு வீடை பற்றி சொல்லக்கூடிய இடம். உங்களுடைய 4ஆம் இடத்தின் அதிபதி மிதுன புதன் அவர் பார்த்தீங்கன்னா ராசிக்கு பிற்பகுதியில், அதாவது பார்த்தீங்கன்னா பிற்பகுதியில் ராசிக்குள்ளே வருவார். இப்போ 12ஆம் இடத்துல இருக்கனால 12ல் எத்தனை கிரகம் இருக்கோ அத்தனை வீடை கட்டி அவங்க வாடகைக்கு விடுவாங்க அப்படின்றது சாஸ்திரங்கள் சொல்லப்படுகிறது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மூத்த சகோதரர் மூலியமாக சகோதரர்கள் ஒற்றுமை பெற்று உங்களுக்கு இந்த புதிய நிலம், விவசாய பூமி இதெல்லாம் நன்கு அமையப்பெறும். பழைய பூர்வீக சொத்து நன்கு வரக்கூடுங்க. பழைய வீட்டை வாங்குவதற்கான நேரமாகவே இருக்கக்கூடும். வாகன மாற்றம், சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உச்சமடைவார். எனவே வாகன மாற்றமும் பெண்களுக்கு தங்க நகை ஆபரண சேர்க்கையும் நிச்சயம் வரக்கூடிய மாதமாகவே இருக்கக்கூடும். புத்திரபாக்கியம் பொறுத்தவரையில் புத்திரக்காரகன் குரு பகவான் 2ஆம் மனையில் இருக்கக்கூட அவர் உங்களுடைய ராசிபதி அல்லவா. நிச்சயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப வாரிசுகள் தம்பதியர்களுக்கு வரக்கூடுங்க. சனி பகவான் தொடர்பு குரு பகவானுக்கு கிடைப்பதால் தன்னுடைய 3ஆம் பார்வையால் பார்ப்பதால் நிச்சயம் பார்த்தீங்கன்னா கர்மா, உங்கள் கர்மாவிலிருந்து நல்ல ஒரு புண்ணிய ஆத்மா வரக்கூடும் மாதமாகவே இருக்கக்கூடும். திருமணம் போன்ற சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடம் தாங்க ஒரு ஆண் ஒரு பெண்ணை சேர்க்கக்கூடிய இடம். உங்களுடைய 7ஆம் இடத்தின் அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா கன்னி புதன் அவர் 12ஆம் இடத்துல இருக்கிறது சுக்கிரனுடன் சேர்ந்திருப்பது மதன ராஜகோபால யோகத்தை கொடுப்பாருங்க. சுப செலவுகளை இந்த சுப கிரகங்கள் 12ஆம் இடத்துல இருக்கக்குள்ள நிச்சயமாக அளிக்கக்கூடும். திருமண தடை நீங்கும். மகிழ்ச்சியான இல்லற வாழ்வில் அடியெடுத்து வைப்பீர்கள். முதல் திருமண வாழ்க்கை தோல்வி அடைந்தவர்களுக்கு 2வது திருமணம் நடைபெறக்கூடிய காலகட்டமாகவே இருக்கக்கூடும். உங்கள் குடும்பம் களை கட்டக்கூடும். காதலர்களை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா காதலில் இருந்து வந்த மன அழுத்தம் அப்படியே தீருங்க. காதல் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது மனம் விட்டு பேசினால் மட்டுமே மகிழ்ச்சியை தரக்கூடுங்க. வாக்குஸ்தானத்தில் உங்களுக்கு குரு பகவான் இருப்பதால் கலகலப்பாக பேசி காதலர்கள் ஒற்றுமையாக இருப்பீங்க. ஸோ உங்களுடைய ராசி அதிபதி தீமையிலும் ஒரு நன்மையை நிச்சயமாக அளிப்பார். சனியின் பார்வை அவருக்கு கிடைத்தாலுமே உங்கள் காதலில் பார்த்தீங்கன்னா
உங்களுடைய கர்ம வினை நன்கு அமையப்பெறக்கூடிய மாதமாக இருக்கக்கூடும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடிப்படை கல்வியை குறிக்கக்கூடிய இந்த ஸ்தானமே 2ஆம் ஸ்தானங்க. 2ல் குரு பகவான் நின்று அந்த 2க்குரியவன் வந்து பார்த்தீங்கன்னா 11ல் வந்து உச்சம் பெறுவதும் நிச்சயம் கல்வியில் மட்டுமல்லங்க, உங்கள் வாழ்விலும் அதிக விஷயங்களை கற்றுக்கொள்வீங்க. உயர்கல்விக்காக நீட் எக்ஸாம் மற்றும் மற்ற தேர்வுகளில் வெற்றி பெறுவீங்க. பயம் இல்லாத ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்குவீங்க. அனைவரிடத்திலும் நற்பெயரும் எடுத்து காட்டுவீங்க. கலைத்துறையில் உள்ள நண்பர்களுக்கு சோதனைகளாக இருந்து வந்த காலம் வந்து மாறி சாதனைகளாக படைப்பீங்க. சினிமாவில் ஜெயிப்பதற்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முக்கியமான கிரகம் சுக்கிரன், குரு, ராகு, புதன் இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமான கிரகங்க. இவங்க அனைவருமே ஒருவருடன் ஒருவர் தொடர்பு கொள்வதால் நிச்சயமாகவே இசையமைப்பாளர், மேக்கப் மேன், நாடக நடிகர், நடன இயக்குநர்கள், பாடலாசிரியர் அனைவருக்குமே பொற்காலமாக அமையக்கூடும். வருமானம் கூடுதலாக வரக்கூடுங்க. அரசியலில் உள்ளவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் மாத பிற்பகுதியில் உங்கள் ராசிக்குள் வருவதால் மாற்றங்கள் நிறைந்த மாதமாக இருக்கும். பேச்சு திறமை அதிகரிக்கக்கூடும். மக்கள் மனதில் இடம் பிடிப்பீங்க. ஸோ சூரிய பகவான் தாங்க அரசியலில் ஒருத்தர் ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான கிரகமாக திகழப்படும். மொத்தத்தில் மீன ராசி அன்பர்களுக்கு இனிமையான துவக்கம் ஆரம்பமாகுங்க. பொது வழிபாடு, குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. 7.5 சனி பகவான் நடப்பதால் சனிக்கிழமை காலபைரவர் வழிபாடு பண்ணுங்க. நவகிரகத்தில் இருக்கிற சனி பகவானுக்கு எல் தீபம் போட்டு வாருங்கள். ஏழை மக்களுக்கு முடிந்த அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்க. நலம் பெறுவீர்கள். சுபமஸ்து. நல்லதே நினையுங்கள், நல்லது நடக்கும். தர்மத்தின் வழியை செல்ல கர்மவினை அகலக்கூடும். நன்றி, வணக்கம்.